வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை பராசக்தி ஸ்ரீ ரஞ்சனி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். பராசக்தி படத்தை பார்த்தவர்கள் ஸ்ரீரஞ்சனியின் அமைதியான, மென்மையான, சோகமயமான நடிப்பில் நம் உள்ளங்களை பறிகொடுத்தார்கள். தமிழ் பட உலகில் பெரிய திருப்பத்தை தோற்றுவித்த திரைப்படம் பராசக்தி. அதன் மகத்தான வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான சிவாஜி கணேசனின் அற்புதமான நடிப்பு. அதுபோல பராசக்தியின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு மற்றொரு காரணம் கலைஞர் அவர்களின் கூர்மையான, கருத்து செறிந்த தீப்பொறி வசனங்கள் ஆகும். பராசக்தியில் சிவாஜி நடிப்பில் சீறி எழுந்தது போல அமைதியான, மென்மையான, சோகமயமான நடிப்பால் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் கதாநாயகி ஸ்ரீரஞ்சனி ஆவார். திரைப்படத்தை பார்த்தவர்கள் தம் வீட்டில் உள்ள ஒரு அன்பு தங்கையாக, அனுதாபத்துக்குரிய சகோதரியாகவே அவரை பார்த்தார்கள். தெலுங்கை தன் தாய்மொழியாக கொண்டிருந்த போதிலும் பராசக்தியில் கலைஞரின் எளிய, ஏற்றமிகு, அழகு தமிழை பேசி எல்லோரையும் கவர்ந்தார் ஸ்ரீரஞ்சனி. கணவனை இழந்து கையில் குழந்தையுடன் அன்பு அண்ணன்களை தேடி அலையும் அவளை பெண் கல்யாணி, அதாவது ஸ்ரீரஞ்சனி, அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வேதனையில் பாடுவார். அந்த பாடலை இயற்றியவரும் கலைஞர் அவர்களே. கைக்குழந்தையுடன் கைம்பெண்ணாக அல்லல்படும் கல்யாணியின் கண்ணீர் தாலாட்டான பூமாலை நீயே என்ற கலைஞரின் வரிகளை உணர்ச்சிகரமாக பாடியவர் பாடகி பகவதி. பாடலுக்கு ஏற்ப கல்யாணியாகவே மாறி நம் கண்களையெல்லாம் புலமாக்கிவிட்டு போனவர் நடிகை ஸ்ரீரஞ்சனி. அதே போல பராசக்தியில் ஸ்ரீரஞ்சனி பொருளே இல்லாருக்கு தொல்லையா என்று பாடல் காட்சியிலும் மிக உருக்கமாகவே நடித்தார். கலைஞர் முதல்வரானதும் கலந்து கொண்ட ஒரு விழாவுக்கு நடிகை ஸ்ரீரஞ்சனி வந்திருந்தார். கலைஞரிடம் வந்து வணக்கம் சொன்னார். அருகில் அமர்ந்திருந்தவர்களிடம் இவர் எங்க கதாநாயகி என்று பெருமிதத்துடன் சொன்னார் கலைஞர் அவர்கள். பராசக்தியை தொடர்ந்து ஸ்ரீரஞ்சனி நடித்த திரைப்படம் இரத்த கண்ணீர். தடுமாறி செல்லும் கணவனின் தகாத போக்கினால் சோகச் சுழலில் தட்டி பறித்தார் என் வாழ்வை என்ற பாடல் காட்சியிலும் நெகிழ வைத்தார் ஸ்ரீரஞ்சனி. திருவாரூர் தங்கராசு கதை வசனம் எழுதி கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய திரைப்படம் அது. ஹீரோ எம்.ஆர். ராதா. அவரது நண்பராக நடித்தவர் எஸ்.எஸ்.ஆர். ஜெமினியின் ராஜு என் கண்மணி திரைப்படத்தில் பார்வையற்ற, பரிதாபத்துக்கு உரிய ராஜு என்ற சோகமான கேரக்டரில் நடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார் ஸ்ரீரஞ்சனி. டி.ஆர். ராமச்சந்திரன் அவருக்கு ஜோடி. அந்த கால பிரபல வில்லன் நடிகர் ஆர். நாகேந்திர ராவ் தயாரித்து இயக்கிய திரைப்படம் அன்பே தெய்வம். பொதுவாக முரட்டு வில்லனாக நடிக்கும் அவர் அன்பின் மென்மையை, மேன்மையை சித்தரிக்கும் வகையில் இயக்கிய இத்திரைப்படத்தில் நாயகன் எம்.கே. ராதா, நாயகி ஸ்ரீரஞ்சனி. இதில் சந்தியா, அதாவது ஜெயலலிதாவின் தாயார், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். நடிகை பானுமதி. ராமகிருஷ்ணாவுக்கு ஸ்ரீரஞ்சனி மீது தனி பிரியம் உண்டு. பரணி பிக்சர்ஸ் சார்பில் பானுமதி தயாரித்த பல படங்களில் ஸ்ரீரஞ்சனியை நடிக்க வைத்தார். அவர் தயாரித்து இயக்கி நடித்த காதல் திரைப்படத்தில் ஏ. நாகேஸ்வர ராவ், பானுமதி ஜோடியுடன் ஸ்ரீரஞ்சனியும் முக்கிய ரோலில் நடித்தார். பொதுவாக என்னோட படபடப்பு நடிப்பு பிரசித்தமானது. ஆனால் நீயோ சைலண்டாக நடித்து எங்கேயோ போயிடுற என்று பாராட்டுவாராம் பானுமதி இவரை. எம்.ஜி.ஆர்., மாதுரிதேவி நடித்து ஆர். பத்மநாபன் இயக்கிய குமாரியிலும் ஸ்ரீரஞ்சனி ஒரு நல்ல வேடத்தில் நடித்தார். மாடர்ன் தியேட்டர்ஸின் இல்லற ஜோதிக்கு
கதை வசனம் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். டி.ஆர். சுந்தரம் தயாரிப்பில் ஜி.ஆர். ராவ் இயக்கிய அத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி ஆகியோர் நடித்தனர். படத்தில் இரண்டாவது கதாநாயகி வேடத்திற்கு பெயர்கள் பரிசீலனைக்கு வந்தன. கடைசியில் சிவாஜியும் கண்ணதாசனும் ஸ்ரீரஞ்சனியை போடச் சொல்லி அந்த வேடத்தில் அவரையே நடிக்க வைத்தனர். அதேபோல கண்ணதாசன் கதை வசனம் எழுதி ஆர். சந்திரன் இயக்கிய நானே ராஜா என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், எம்.என். ராஜம், எஸ்.வி. சுப்பையா ஆகியோருடன் ஸ்ரீரஞ்சனியும் நடித்தார். அந்த காலகட்டத்தில் பொதுவாக படங்களில் மென்மையான கேரக்டராக இருந்தாலும், சோகமான அனுதாபத்துக்குரிய வேடமானாலும், உள்ளத்தை தொடக்கூடிய எந்த பாத்திரமாக இருந்தாலும் பெரும்பாலான இயக்குநர்கள் தேர்ந்தெடுத்தது ஸ்ரீரஞ்சனியைத்தான். இவ்வாறு தான் அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து ஜெமினி கணேசன் நடித்த பெண் குலத்தின் பெண் விளக்கு என்ற திரைப்படத்தில் ஸ்ரீரஞ்சனியை நடிக்க வைத்தார் பிரபல மாயாஜால டைரக்டர் விட்டலாச்சாரியா. அது போலவே பிரபல தயாரிப்பாளர் வாசு மேனன் தயாரிப்பில் கே. சங்கர் இயக்கிய ஒரே வழியில் பிரேமம் நசீர், எம்.என். ராஜம் ஆகியோருடன் ஸ்ரீரஞ்சனியும் நடித்தார். ஒரே வழியில் ஸ்ரீரஞ்சனியின் நடிப்பை பத்திரிகைகள் வெகுவாக பாராட்டின. ஏவிஎம் நிறுவனன் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் தயாரித்த திலகம் என்ற படத்திலும் ஸ்ரீரஞ்சனி சிறப்பாகவே நடித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.